மழை பெஞ்சா ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருவாங்க. அந்த மழைய பேய் கொடுத்து திரும்ப அந்த பேயே உங்களை கொல்ல வந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கதையை தான் இப்ப நாம பார்க்க போறோம். காலையில கொஞ்சம் மேகமூட்டமா இருக்கு. அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டா நல்லா இருக்கும்ல, வா நம்ம சேர்ந்து மழை பெய்யணும் சாமி கிட்ட வேண்டுவோம். சாமி சாமி எப்படியாவது இன்னைக்கு மழை பெய்யணும், அப்பதான் எங்களுக்கு ஸ்கூல் லீவ் விடுவாங்க, ப்ளீஸ் சாமி. இத கைலாயத்துல இருந்து சிவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவர்கள் வேண்டுவது போல் இப்போது மழை அளித்தேன் என்றால் அவர்கள் படிப்பு கெட்டு போய்விடும், அதனால் மழையை அனுப்ப மாட்டேன். 2 பேரும் மொட்டி போட்டு ரொம்ப தீவிரமா கும்பிடுறாங்க. சாமி ப்ளீஸ் சாமி, மழையை கொடுத்துரு சாமி ப்ளீஸ். சிவபெருமானே, அந்த பையங்களை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு. கொஞ்சம் மழையை பெய்ய வச்சு ஸ்கூல் லீவ் விட வேண்டியதானே? அப்படியெல்லாம் செய்யக்கூடாது பார்வதி, அது தவறு. அவர்கள் படிப்பு கெட்டு போய்விடும், அவர்கள் அறியாமையில் கேட்கிறார்கள். இந்த பசங்க எப்படா மழை வரும், எப்படா லீவ் விடுவாங்கன்னு வெளியில உட்கார்ந்துக்கிறாங்க. ஆனா மழை பெய்யல. வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கல்லு இருக்கு. அந்த கல்லு கிட்ட போய் ரொம்ப சோகமா நின்னு ஹோம்வொர்க் எழுதல, மழையும் வரல, என்ன பண்ண போறோமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கல்லுக்குள்ள இருந்து ஒரு சத்தம். இந்த பசங்க கொஞ்சம் தள்ளி போனாங்க. அப்ப ஒரு ஆத்மா வெளியில வந்தது. உங்களுக்கு மழை பெய்ய வைக்கணுமா? அதுக்காக நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா நீங்க நான் கேட்டதை கொடுக்கணும். ஓகே ஓகே, நீ என்ன கேட்குறியோ அதை நான் கொடுத்துறேன். எப்படியாவது மழை பெய்ய வச்சிரு, அதுவே போதும், அப்பதான் எங்களுக்கு ஸ்கூல் லீவ் விடுவாங்க. அந்த பேய் ஆத்தோரமா போய் நிறைய தண்ணிய குடிச்சு இப்போ அந்த ஊரோட வானத்துல பறந்து போய் வாயை துறக்க மழை பெய்யுது. பக்கமும் மழை பெய்ஞ்சு, ஊரும் மழை பெஞ்சி, இப்போ டிவில ஸ்கூல் லீவுன்னு ஒரு வழியா நியூஸ் போட்டாங்க. இப்போ அந்த பசங்க மழையில ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த பசங்க அந்த வழியா போனாங்க. அப்போ கல்லுக்குள்ள இருந்து மறுபடியும் பேய் வந்துச்சு. நான் என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னீங்க. கீழு கீழு, என்ன வேணாலும் கீழு. அப்படியா? எனக்கு கொஞ்சம் காசு வேணும், கொண்டு வந்து கொடுங்க. இப்ப பசங்க வீட்டுக்குள்ள போய் காசு எடுக்க போறாங்க. வீட்டுல இருந்த அவங்களோட உண்டியல், அப்பா பர்ஸ்ல இருந்து தெரியாம கொஞ்சம் காசு, இதெல்லாம் எடுத்துட்டு போய் பேய்கிட்ட கொடுக்க பேய் வாங்கிட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிடும். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த பசங்க கல்ல கிராஸ் பண்றாங்க. கல்ல கிராஸ் பண்றப்போ உள்ள இருந்து மறுபடியும் பேய் வந்துச்சு. என்ன பசங்களா, நான் கேட்டதெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு கொஞ்சம் நகைகள் வேணும். நான் போட்டு என்னையவே அழகு பார்க்க போறேன். உங்க அம்மாவோட நகையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. இப்ப பசங்க வீட்டுக்குள்ள போய் அம்மாவோட நகைகள் எடுக்க போறாங்க.
இது தப்புன்னு ஒரு பையன் சொல்றான். 2 பேர் குழம்பி போய் வீட்டுக்குள்ளேயே பயந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அங்க வெளியில பேய் நகைக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நாள் அவங்க வீட்டை விட்டே வெளியில வராம வீட்டுக்குள்ளேயே இருக்க பேயும் போயிடுது. மறுநாள் பசங்க வெளியில வர்றாங்க. இப்போ பேய் அவங்க ஸ்கூலுக்கு போற பாதையில வந்து நின்னு பயம் கொடுத்துச்சு. அவங்க பயந்து போனாங்க. இந்த ஆவியாவே இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு மனுஷங்க மாதிரி உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்க 2 பேரோட உயிரையும் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இத கேட்ட 2 பசங்களும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு வந்த பாதையிலேயே திரும்பி பயந்து ஓடுறாங்க. ஆனா இந்த ஆவி அவங்கள மறுபடியும் துரத்த ஆரம்பிச்சது. கடவுளே, இந்த பேய்கிட்ட இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. இப்ப பசங்க ரொம்ப ஆபத்துல இருக்காங்க, நான் உடனே காப்பாத்தணும். சொல்லிட்டு சூலாயுதத்தை அவர் கைலாயத்திலிருந்து வெளிய அந்த சூலாயுதம் பேயோட பாதையில போய் நிக்க பேயும் மறைஞ்சு போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சிவபெருமானே, நாங்க மழை கெட்டப்ப வந்து ஹெல்ப் பண்ணல, இப்ப மட்டும் வந்து ஹெல்ப் பண்றீங்க. குழந்தைகளா, நீங்க ஒரு நல்ல விஷயம் கேட்டா மட்டும் தான் நான் உதவுவேன். இந்த மாதிரி கெட்ட விஷயம் கேட்டா உதவ மாட்டேன். ஸ்கூலுக்கு போறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மழை வச்சு நீ ஸ்கூல்ல விடணும் வேண்டவே கூடாது. படிப்பு தான் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ நல்லா எல்லாரும் படிங்க.